ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி ரைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மார்னிங்கே பெனிலி ஷோரூம் அங்கே நம்ம கோயம்புத்தூர் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், அவர் கை காட்டுறாரு. ஸோ இங்கேருந்து நிறைய பைக்ஸ் அங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூக் 390 பாருங்கள். இங்கே பாருங்கள், 4 லைட் போட்டிருக்காருங்க. ஸோ 2 சைடும் போட்டிருக்காரு. பாருங்கள் எப்படி இருக்காரு. ஸோ நல்லா வண்டி லென்த்தாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குங்க. பாருங்கள் டேங்க்கு. ஸோ அதை விட்டுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் RS 200. ஸோ RS 200 அப்புறம் RS 500 எப்படி இருக்கும். ஸோ அடுத்து ஒரு R15 V2. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பைக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தான் வந்து அவரே பைக்கு. ஸோ இங்கே வந்து FZ ஃபுல் மாடிஃபை பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ கிராஷ் கார்டு ஹெல்மெட்லாம் கொண்டு வச்சுருக்காரு. ஸோ இந்த பைக்குக்கு இவங்க தான் ரைடர் பார்த்தீங்களா. ஓகே, இவங்க வந்து பில்லியனர். ஸோ அதை தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு FZ 2025 மாடல் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், அதே அந்த டெயில் டெடி ப்ளஸ் டாப் ராக்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு Z900 மாதிரியே இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு வரும். அதுக்கப்புறம் ஹிமாலயன் 450ங்க. இங்கே எதோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்க்கு வந்து இங்கே கனெக்டாக இப்படி வருதுங்க. ஃபஸ்ட்டு நார்மல் பைக்ஸ்லாம் அதில் டேரெக்டாக வரும். ஸோ இங்கே வந்து லேண்ட் கொடுத்து அடிஷ்னலாக கொடுத்து வச்சுருக்காங்க. டாப் பாக்ஸ்லாம் ஃபிட் பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் 2 சுசுகி V-Strom 250. எஸ் 250 பாருங்கள். ஸோ இவர் மினி டிரைவ் போட்டிருக்காரு. இதில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா விண்ட்ஷீல்டு ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ இதிலே டாப் பாக்ஸ் ப்ளஸ் இதெல்லாம் போட்டிருக்காருங்க. இதை கவனிச்சிங்களா, கார்பன் டிப்பிங் அதில் பண்ணியிருக்காரு. இந்த பைக்கில் இல்லை பாருங்கள். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணால் ஒரு 1/2 hourல கிளம்பிடலாம் நம்ம.